இந்த படம் என்னங்கிறத தாண்டி இந்த படம் எப்படி எடுத்தாங்கங்கிறதையே ஒரு படமாக எடுக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது உலகம் முழுக்க ஒரு படம் போய் சேரணும்னா 2 விதமான வழிகள் இருக்குது. ஒன்று, மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணணும். 2வது, ஒரு வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்டதாக மக்களுடைய கவனத்தை அந்த படம் ஈர்க்கணும். அது எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நடு படம் வரும்பொழுதெல்லாம் பெரிய ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய வேலையை எடுத்துட்டோம், ரொம்ப கடினமான வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னு. அடுத்து வெள்ளையகத்திற்கு அந்த சாமி ஏஐயோட பங்களிப்பு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கும். அதில் அது நம்ம சென்னையை விட்டு நகராமலேயே செஞ்ச முடியும் அப்படின்றது, வீட்டை விட்டு நகராமையே செஞ்சிட முடியும். என்னடா அது உலகமே மாறிடுச்சு. நான் எப்படி வேலுப்பிரபார் சார்கிட்ட நம்ம வேலை செய்யும்போது ஃபிலிம் கேமராவை பார்த்து டிஜிட்டல் கேமராவை பார்த்து ஆச்சரியப்பட்டனோ, அந்த மாதிரி ஒரு சிஜியில் ஒரு ஷார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு படாத பாடு மாதக்கணக்கிலலாம் எடுத்தது இன்றைக்கி அழகாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ண முடியுது. அப்படிங்கும்போது திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வெங்காயம் திரைப்படம், அந்த படத்தினுடைய டைட்டில் ஆகட்டும், அந்த படத்தினுடைய ஒரு இண்டிபெண்ட் மூவியாக நீங்கள் எடுப்பதற்கு அது ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் வந்தக்கூடிய முதல் சில படங்களில் அதுவும் ஒன்று. அப்படி அதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இல்லை, வெங்காயம்ங்கிற டைட்டில் நான் தமிழன் தொலைக்காட்சியில் தான் ஃபஸ்ட்டு வாரம் ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான மூட நம்பிக்கைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கதைகளாக வாரம் ஒரு 1/2 மணி நேர நாடகம் சீரியல் மாதிரி ஒன்று எடுத்தோம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அது வந்து அதுக்கே டைட்டில் வெங்காயம் தான் வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு அது முடிஞ்ச பிறகு மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு 1.5 ஆண்டுகள் நான் பண்ணிட்டேன். அதுக்கும் வெங்காயம் தான் வச்சுருந்தோம். அப்போ அது எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, அது அந்த பெயர் என்னன்னு அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறது. அது எதுக்காக வச்சோம்னா, இந்த மூட நம்பிக்கைகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அதை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய பயமுறுத்துறதாகவும் அதில் பெரிய பிரம்மாண்டமாகவும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பெரியார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வெங்காயம் அப்படின்னு சொல்லுறார். அந்த வார்த்தையை இதுக்கு வந்து தலைப்பாக வச்சோம். திரும்ப அது சார்ந்தே தான் கதைக்களமாக அமைச்சு கதையாக அமைச்சு நம்ம வெங்காயம் படமும் பண்ணோம். அப்படிங்கும்போது அதே டைட்டில் அதுக்கு பொருத்தமானதாகவும் இருந்துச்சு. அதனால் வெங்காயம்ங்கிற படம் டைட்டிலே அந்த படத்துக்கும் வச்சுட்டேன். டிஜிட்டல் வந்த காலகட்டத்தில் சினிமாவாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுல பெரிய தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டெலிவிஷனில் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், ஒரு சின்னதாக வந்து ஒரு மானிட்டரில் பார்க்குறோங்கும் போது இது சரியாக இருக்கும். இது வரைக்கும் பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருந்த தியேட்டர்ஸும் அந்த காலத்துக்கட்டத்தில் பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான தியேட்டர்கள் தான் அதிகமாக இருந்தது. இல்லை, பிக்சருக்குன்னா ப்ரொஜெக்டரே இருக்காது. நீங்கள் டிஜிட்டலில் எடுத்து திரும்ப ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் சம்டைம் வந்து ஃபிலிமில் எடுத்த படங்களுக்கு சிஜி ஏதாவது பண்ணணும்னா அந்த பிக்சர் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப சிஜி பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ப்ரொஜெக்டரில் நம்ம ஃபிலிம் போடுற தியேட்டர்ஸில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வந்தது ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் வெங்காயம்லாம் அப்போ தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒரு சில படங்கள் அப்படியே கொஞ்சம் டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எனக்கு இது ஒரு பெரிய தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் எடுத்த கேமராக்கள் அப்போ 5Dயில் எடுத்த ஒரு படம் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சில படங்கள் தான் வந்து டிஜிட்டலில் பண்ணதாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ நான் எடுத்து நானே எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் என்னென்னா என் மானிட்டர்லேயே வந்து ஒரு ஃபிலிமில் இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நான் பேசிக்காக மல்டிமீடியா படித்தேன், அனிமேட்டராக இருந்ததுனால ஃபிலிமில் இருந்து கன்வெர்ட் பண்ண ஒரு ஃப்ரேமையும் நான் டிஜிட்டலில் ஷூட் பண்ண ஃப்ரேமையும் பக்கத்தில் வச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணி எப்படிலாம் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பத்தில் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. இங்கே கொண்டு வரும்போது அதை பண்ணணும். ஆனாலுமே அப்போ வரைக்கும் வந்து நான் டிஜிட்டலில் படத்தையே முடிச்சுட்டு வந்துட்டேன். சென்சாரில் வந்து டிஜிட்டலில் படம் பார்க்குற ஆப்ஷனே கிடையாது. அவங்க ஃபிலிம் ப்ரொஜெக்டரில் தான் பார்த்தாங்க. அதுக்கு திரும்ப பாம்பேயில் போய் படமே முடித்த பிறகு திரும்ப எல்லாத்தையும் டோட்டலாக ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து அவங்க படம் பார்த்தாங்க. அப்படி இருந்த காலகட்டம் தான் நான் வேலுப்பிரபார் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஐயோ 10 அடி வீணாக போச்சு, 20 அடி வீணாக போச்சும்பாங்க. ஒவ்வொரு ஒரு ரன்னிங் டைமும் அவங்களுக்கு ஒரு ரத்தம் சொட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நம்ம உடம்புலேருந்து ரத்தம் இறங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒவ்வொரு ஃபுட்டேஜ் எக்ஸ்போஸ் ஆக அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கஷ்டம் நமக்கு டிஜிட்டல் வந்த பிறகு இல்லை. எடுத்து பார்க்குறோம், தப்பாக இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துருவோம். இல்லையா மெமரி கார்டுன்னு ஒன்று வாங்குகிற சூழல் கூட அப்போலாம் இல்லை. அந்த ஒரு 7 GB 14 GB அந்த மாதிரியான மெமரி கார்டே இவ்வளோ பெருசு இருந்துச்சு.
அந்த கேமராவில் அதுவே வந்து பெரிய அப்போ தேவையில்லாத ஷாட்டில் அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெலிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே எனக்கு பெரிய வசதியாக தான் இருந்துச்சு. அப்படி நிறைய ஷாட்டை எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் பண்ணி கூட இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கதையில் இருந்த கருத்துனால எந்த விதமான டெக்னிக்கலாக நமக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட அது பெரிய விஷயமா இல்லாத அளவுக்கு அந்த படத்தோட கதை தாங்கி நின்றுச்சாங்க. அது வந்து சினிமாவுக்கு வரும் பொழுது நீங்கள் இயக்குனர்கள் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த படத்தை காட்டும்போது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பயாஸ்கோப். அந்த பயாஸ்கோப் ஒரு படம் ஒரு உருவாகிற விதம் இது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் வந்துச்சு. அதை எடுக்கணுன்ற எண்ணம் எப்படி? இல்லை, வழக்கமாக ஒரு படம் எடுக்கிற மாதிரியான அனுபவம் எனக்கு வெங்காயம் படம் எடுக்கும்போது இல்லை. ஏன்னா அப்போ தான் டிஜிட்டல் வந்தப்போ அதை நான் ஒரு பரிசோதனை முயற்சிகளின் மூலமாகவே அந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரியான கதைகளை ஏற்படுத்துகிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்ட சம்பவம், என்னை சுற்றி என்னை பாதித்த சம்பவங்களை நான் கதை எடுக்கிறேன். அதுவும் வழக்கமான சினிமாவுக்கான கதை இல்லை. வழக்கமான சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை நடிக்க வச்சு எடுத்தனான்னா அதுவும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு பொருத்தமான ஆட்களையே தேர்ந்தெடுத்து எடுத்தேன். வழக்கமான வகையில் ரிலீஸ் பண்ணமானா அதுவும் இல்லை. அது வந்து 2 வாட்டி ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாட்டி தியேட்டருக்குள்ளே போய் யாருக்குமே கவனத்துக்கு போகாமல், யாருமே அந்த படம் வந்ததே தெரியாமல் போய், அப்புறம் சேரனனோட பார்வைக்கு போய் அவர் அந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கையில் எடுத்துகிட்டு அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் வெளியிட்டு வந்து இப்போது இந்த படம் தொடங்கினதுலேருந்து அந்த படம் வர வரைக்குமே யூஸ்வலான ஒரு சினிமாவுக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயமே நடக்காமல் அதுக்கு வேற ஒரு கதை அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது இது ஆனந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது அவங்க எழுதியிருந்தாங்க, இந்த படம் என்னங்கிறத தாண்டி இந்த படம் எப்படி எடுத்தாங்கங்கிறதையே ஒரு படமாக எடுக்கலாம் போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவங்க ஹெட்லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த எண்ணம் தோணுச்சு, ஆமாம்ல இந்த படம் ஒரு மெட்டாஃபில்ம் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது, அதை ஒரு படமாக எடுக்கிறது. வழக்கமாக உலகம் முழுக்க என்னென்னா ஒரு கற்பனையான ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்த ஒரு படத்தை அது எப்படி எடுக்கப்பட்டதுன்னு எடுத்தது இதுதான் சினிமாவில் ஃபஸ்ட் டைம். அப்போ சரி, அதில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸில் ஒரு ரொம்ப வலிமையான ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. அப்போ அந்த படம் எடுத்த அந்த ப்ராசஸிங் இருக்குல்ல, அதில் வழக்கமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நகைச்சுவையான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்துச்சு. ஓகே, இதையே நம்ம ஒரு கஷ்டப்பட்டு எடுத்ததை ஜாலியாக சொல்லலாம் அப்படின்ட்டு பயாஸ்கோப்போட ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி அந்த படத்தை எடுத்தோம். அப்போ பயாஸ்கோப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது கிடைக்குதுங்களா? ஆமாம், இப்போ பயாஸ்கோப் பார்த்த உடனே ஆஹா நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சுன்னா, வழக்கமாக மற்ற படங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு படம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கப்படுது, அந்த படத்துக்கான இங்கே வியாபாரத்துக்கான இடத்துக்கு வரும்பொழுது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிறத இந்த படத்தோட கதை அந்த வியாபாரத்துக்கான இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான நல்ல படங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி மாதம் ஒரு நல்ல படத்தை நாங்கள் அதில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் பயாஸ்கோப் படம் தான் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மாதம் ஒரு நல்ல படங்களை போட்டுட்ருக்காங்க. ஆகால அந்த படத்தை பார்க்கலாம். அது ஆகா இந்த படத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் அது நிச்சயமாக அதை பார்த்து ரிவ்யூ சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டில் வெங்காயம் பார்க்கலாம், ஆகால பயாஸ்கோப் பார்க்கலாம். ஒன் படமும் இப்போ இது வந்து ஒரு இந்திய திரையுலகில் அல்லது ஒரு திரைப்பட உலகில் ஒரு முதல் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சுங்க? அதான் எனக்கு வெங்காயம் படம் நம்ம ஒரு தெருக்கூத்து கலைஞராக இருந்து எப்படி நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சோ, அதே மாதிரி வெங்காயம் படம் எடுத்த உற்சாகம் ஒன்றுன்னு ஒரு படத்தை எடுத்துட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஏன்னா அப்போ நம்ம ஊர் மக்களை வச்சு எந்த விதமான தொழில்நுட்ப அறிவும் இல்லாத மனிதர்களை வச்சு ஒரு ஒட்டுமொத்த படத்தை எடுத்தோம். அது கதையாக கருத்தியலாக நம்ம என்ன நினச்சோமோ அந்த இடத்த போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் ஒன்று எடுக்க ஆரம்பித்தோம். திரும்பவும் அந்த தெருக்கூத்து கலைஞரோட அதே பேட்டர்ன் தான். எப்படி தன்னை எல்லா விதமான தேவைகளையும் ஒரு தெருக்கூத்து கலைஞர் உருவாக்கி ஒரு நாடகத்தை நிகழ்த்துறாரோ அது மாதிரி நம்ம ஒரு திரைப்படத்தை எடுத்துட முடியும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, நமக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுக்கும் பொழுது தான் அது அந்த மக்களுடைய வழியை, அந்த மண் சார்ந்த கதைகளை, இது வரைக்கும் பேசப்படாத, பேச தயங்கின, பேசக்கூடாத, இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய பல்வேறு விஷயங்களை பேசுனது உலகம் முழுக்க இண்டிபெண்ட் மூவிகளாக தான் இருக்குது. பல கோடி பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய எந்த படமும் முயற்சி எடுக்கிறதுல ஒரு பொழுதுபோக்கு படமாகவே போயிடுது. ஏன்னா அனைத்து சாராருக்கும் அந்த படம் பிடிச்சா மட்டும்தான் அவங்க போட்ட பட்ஜெட் எடுக்க முடியுங்கிற ஒரு பயம் வந்துச்சு. இப்போ ஒரு சாராருக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு சாரார் இதை தவிர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற கவலையெல்லாம் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் எடுக்க முடியும்.
அப்போது அந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியை வந்து நம்ம எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் வருதோ அந்த அளவுக்கு நம்ம மண் சார்ந்த கதைகள் இந்த வெளி உலகத்துக்கு போய் சேரும். அப்படி நம்ம இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுத்து தான் நம்ம வெங்காயம்ங்கிற ஒரு படத்தில் நம்ம மக்களோட அட்டென்ஷனுக்கு நம்ம பார்த்தோம். அப்போது அதே மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துட முடியும். ஒரு சரியான கதை, ஒரு சரியான மெசேஜ், நம்ம அதோட ஒரு வலிமையான கண்டென்ட் இருந்ததுன்னா ஒருத்தருமே இல்லைன்னா கூட நம்ம ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்துட முடியுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எப்படி வெங்காயம் படத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொன்னமோ அந்த மாதிரி உலக மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது உலகம் முழுக்க ஒரு படம் போய் சேரணும்னா 2 விதமான வழிகள் இருக்குது. ஒன்று, மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்டதாக மக்களுடைய கவனத்தை அந்த படம் இருக்கணும். காஸ்டேவே மாதிரி, பரீடு மாதிரி அதோட எடுக்கப்பட்ட விதம் ஒரு புதுமையானதாக இருந்தால் அது குறித்து ஒரு விவாதம் ஏற்படுது. அது சம்மந்தமான டிஸ்கஷன் மூலமாக இந்த படம் உலகம் முழுக்க போகுது. அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறவர்கள் புதிதாக இந்த நேர்காணலில் பார்ப்பவர்களுக்காக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது 4 கதாபாத்திரங்களை தாங்கி படங்கள் வந்திருக்கும். 10 தசாவதாரம். இந்த திரைப்படம் முழுவதுமே எல்லா கதாபாத்திரங்களும் நீங்கள் தான் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு திங்கிங்க. நான் முதல்ல அந்த ஒரு கேள்வியாகவே வச்சுருந்தேன். ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய உங்களுக்கு தெருக்கூத்து பின்னணி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த தெருக்கூத்து பின்னணி தான் இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்களை நீங்கள் வடிவமைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாச்சா? இல்லை, அது அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கல. யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா, சில நேரங்களில் இந்த நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுற படங்கள் என்னென்னா, பார்வையாளனுக்கு வந்து அவ்வளோவா பெருசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் சில நேரங்கள் ஒரு அயற்சி ஏற்படுத்தக்கூடிய அனுபவங்கள் சில நேரங்களில் பல படங்கள் ஏற்படுத்தியிருக்கு. நான் அட்டெம்ப்ட் பண்ணேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்தேன் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் அப்படியான ஒரு வகையில் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். யூஸ்வலாக ஒரு படம் எவ்வளோ கேஷுவலாக பார்க்க முடியுமோ அதே மாதிரியான ஒரு படமாக இருக்கணும். ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிட்டான் எப்படி வந்தான், ஒரு காருக்குள்ளே மாட்டிட்டான் எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தோம்னா அது ரொம்ப சாதாரணமாக யார் வேணாலும் ஒரு கேமரா வச்சு எடுத்துட முடியும்னு இருக்கும். ஆனால் யூஸ்வலாக ஒரு கமர்ஷியலான ஒரு படம், ஒரு டீமோடு சேர்ந்து ஒரு குழு, ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தால் அதற்கான கதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதையை முதல்ல நான் எழுதிக்கிட்டேன். இது ஒரு அசாத்தியமான ஒரு கதையாகவே இருக்கணும் அப்படின்னு அதை எழுதிக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் இதை எப்படி நம்ம சிங்கிள் மேனாக இதை சாத்தியப்படுத்த முடியுங்கிறத திரும்ப தான் நான் அதை வந்து யோசித்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் இது அதில் வந்து பல கதாபாத்திரங்கள் 7 கதாபாத்திரம் 8 கதாபாத்திரங்கள் இருக்கிறது, அப்புறம் ஒரு க்ரௌடாக இருக்கிறது, இது எல்லாமே அந்த கதை ஏற்படுத்தின தேவை தான். அதனால தான் அதை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு. முன்கூட்டியே திட்டமிட்டு இதை உருவாக்கணுங்கள்ல, அந்த கதை என்ன கேட்டுச்சோ அதை உருவாக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ அதை தனி மனிதனாக அதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறோங்கிறது பின்னாடி அதை யோசித்து அதை அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்தேன். இந்த படத்தை நீங்களே தயாரிக்கிறீங்க அப்படி தானே? ஒன் படத்தை நீங்கள் இப்போது ஒரு கதையை நம்ம தயார் செய்து வச்சுருப்போம், தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் மற்ற படங்கள் எடுக்கும்போது நம்ம உதவி இயக்குநர்களாவது நம்ம வந்து ஆலோசிப்போம். அப்போது தயாரிப்பாளர், உதவி இயக்குநர்கள் அல்லது நம்ம முதல்ல நம்ம கதையை கேட்குற அது குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம், அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது நீங்கள் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க. இந்த கதையை உருவாக்கி அதில் அத்தனையுமே தொழில்நுட்ப ரீதியாகவும் கதாபாத்திர ரீதியாகவும் நீங்களே அப்படின்ற முடிவெடுத்து முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, வெங்காயம்னு ஒரு படம் எடுக்கும் பொழுதே இந்த கேள்விகள் உடஞ்சி போச்சு. ஏன்னா நம்மெல்லாம் படம் எடுக்க முடியுமாங்கிறதே இதுக்கு இணையான ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம், பெரிய டீமை வச்சுட்டு தான் எடுத்து இதை ரிலீஸ் பண்ணாதான் அது அந்த இடத்துக்கு போய் சேரும். அப்படிங்கிற இடத்துல நான் அதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிறவங்களே படத்தை எடுக்க வச்சு அந்த கேள்விகளில் உடச்சி வெங்காயம்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன்ல. அடுத்தது நான் இப்படி தான் பண்ண போகிறங்கும் போது யாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இல்லை. இவன் எப்படியும் இதை எடுத்துருவோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் இது. அது எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நடு படம் வரும்பொழுதெல்லாம் பெரிய அயற்சி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய வேலையை எடுத்துட்டோம், ரொம்ப கடினமான வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகி மன ரீதியாக பயங்கரமாக பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு காட்சிக்கான ஷார்ட்ஸ் எங்கே எடுத்தோம், எப்போ ஏன்னா ஒரு எல்லாமே கிராஃபிக்ஸ் சம்மந்தமான ஷார்ட்ஸ்னால் அது ஒரு 10 லேயர் இருக்கும் இல்லை. அந்த 10 லேயருக்கும் நம்ம தேவையான ஃபுட்டேஜ் எங்கே எடுத்தோம், எந்த ஆர்டிஸ்கில் வச்சுருக்கணும், எப்போ காப்பி பண்ணோம், எடிட்டிங்கில் அது இது பயங்கரமாக ஒரு மாதிரி மைண்டு ஹேங் ஆகி போச்சு. அதுக்கு மேலே இந்த படம் உதவியாளர்களையும் வச்சுக்கலாம். எந்த இடத்துலையுமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே உதவியாளர்கள் யாருமே இல்லை. அப்போ அது யோசிக்கிறது. இப்போ என்னென்னா அது ஒரு ஷார்ட் எடுக்கணுனாலே அதுக்கு பயங்கரமாக ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருந்தது மைண்ட்லேயே.
ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அது ஸ்டெடி ஃப்ரேம்லேயும் இருக்காது. அது கிராண்ட் மூமெண்ட் தான் இருக்குமா யூஸ்வலாக ஒரு மூவிலன்னா அது கிராண்ட் மூமெண்ட்டில் எப்படி எடுப்போம் 4 பேர் இருக்கிற ஒரு ஷாட்டை அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ண அது அந்த ஷாட்டை கன்சீவ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணதே பெரிய வேலையாக இருந்தது. அது எடுத்த பிறகு அது சிஜியில் காம்போசிட் பண்ணுறது அதை விட ஒரு பெரிய வேலையாக இருந்தது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இதுக்கு மேலே இந்த படத்தை பண்ணவே முடியாதுங்கிற சூழல்லாம் சில நேரம் வந்துருச்சு. அது எனக்கு பெரிய டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் அதையும் சமாளித்து நடுவில் இந்த படத்துக்கு நடுவில் தான் பயோஸ்கோப் பண்ணேன். இந்த மாதிரி எந்த டெக்னிக்கல் ஸ்டெயினும் எடுக்காத கேஷுவலாக ஜாலியாக ஒரு படத்தை எடுத்துடணும், அப்போ தான் இந்த படத்தோட கலைப்பிலேருந்து நம்ம நீங்க முடியும் அப்படின்ட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப இதுக்கான வேலைகளை செஞ்சு முடித்தேன். இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு பின்புலமாக மேடை நாடகம் இருந்திருக்கிறது, மேக்கிங்கில் நீங்கள் வந்து நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கீங்க. ஆனால் இசை அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா, அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இல்லையா, அதை எப்படி காம்பன்சேட் பண்ணி? இல்லை, இசை வரும்பொழுது என்னென்னா கொஞ்சம் டெக்னாலஜியும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருச்சு. இப்போ ஏஐலாம் வந்த பிறகு வேறு மாதிரி இருக்குது. அப்போவே என்னென்னா நாம் ஒரு ராகத்தை ஹம் பண்ணிட்டாலே அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருந்துச்சு. எனக்கு எந்த மாதிரியான ஒரு ராகத்தில் ஒரு மூடு வேணுமோ அதை நம்ம குரலில் ஹம் பண்ணியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணாலே அது நாதஸ்வரமாவோ ஃப்ளூட்டாவோ பியானாவாவோ அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளக்கிங்ஸ் நிறைய நான் படித்தேன். இதுக்கு இசையும் நீங்கள் தான். அப்போது அதில் பாடல்கள் இருக்கா? இருக்கு. அதில் எல்லாமே தான். இசைக்குமே சாஃப்ட்வேர் சைடில் நமக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிது. அந்த காலத்தில் மாதிரியான எல்லாமே லைவ் ரெக்கார்டிங்காக இருந்திருந்தால் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். தேவையான லைவ் ரெக்கார்டிங்கை நான் ஓரளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்க முடிஞ்சுது, அந்த மூடை செட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு டென்ஷனான ஒரு சேசிங் சீனுன்னா கூட அதை நம்ம அது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் கொடுத்து நம்ம வந்து அந்த மூடை நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொண்டு போக நிறைய பிளக்கிங்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. அப்படி தான் நான் வந்து மியூசிக்கை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த கம்ப்ளீட் மேக்கிங், இப்போ இந்த படத்தை திரைக்கு வருவதற்கான நாட்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது? இல்லை, அதான் சென்சாருக்கு முடிஞ்சிருச்சு, எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் அதை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு குவிந்தது. பொதுவெளியில் உங்களை நேரடியாக பாராட்டியிருப்பாங்க பெரிய திரை பிரபலங்கள், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அவங்களுமே பொது இதில் சமூக வலைதளங்களில் நேரடியாக தங்களுடைய பாராட்டுகளை அதில் இட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து அப்படின்னு ஒரு சின்ன பூங்குத்து கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பாராட்டு வந்து தான்? இல்லை, நிறைய இடங்களில் நான் அதை ஃபீல் பண்ணேன். எங்கே சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிற கமெண்ட்ஸே நிறைய வந்து எனக்கு பாராட்டுகளாக இருந்தது. இந்த முயற்சி எடுக்கும் பொழுது இருந்தே இதுக்கான நீங்கள் சொன்ன மாதிரியான சின்ன சின்ன பூக்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ பூங்கொத்தாக இருந்தது. ஒட்டுமொத்தமான பூங்கொத்துங்கிறது அது வெளியாகும் போது தான் வந்து சேரும். யாருமே இதை வந்து எந்த இடத்துலையுமே குறைச்சி மதிப்பிட்டு சொல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அசாத்திய திறமை அப்படிங்கிறது வேறு, அதை நல்ல ஒரு படமாகவும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே அதை கவனித்து பாராட்டுறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான முயற்சிகள் அங்கங்கே அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் இங்கே பார்த்து கொண்டாடுவோம். ஏன் பக்கத்தில் இருக்கிற மலையாள சினிமாவில் இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சி ஏதாவது பண்ணால் அதை பார்த்து கொண்டாடுவோம். ஆனால் தமிழ் சினிமாவில் பண்ணால் அது ஒரு வேறு மாதிரியான விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு கூட நினச்சேன். ஆனால் ஒருவேளை இந்த படத்துக்கு ஏற்படுத்த இந்த படத்தின் இத்தனை ஆண்டுகளாக இதுக்கு கொடுத்த ஒரிஜினலான எஃபோர்ட் இருக்குல்ல, அது அந்த ஒரு உண்மைத்தன்மை, அந்த நேர்மை இந்த படத்துக்கான பக்கபலமாக நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உழைப்பு இருக்குல்ல, எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்காமல் அந்த உழைப்பு இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தை தாங்கி நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய டெக்னீஷியன்ஸ் யாராவது உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இல்லை, எல்லா துறையிலிருந்துமே சொல்கிறேன். நான் பர்டிகுலராக குறிப்பிட்டுன்னு சொல்லலை. இப்போ சிஜி டீமில் சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு இன்புட் ஒரு ஷாட்டு பண்ணணுன்னாலே அதுக்கு நான் எங்கள்கிட்ட இப்போ கிராஃபிக்ஸ்னால் அனிமேஷனுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா மாடலிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெக்ஸ்சரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லைட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கேமரா மூமெண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கேரக்டர் அனிமேஷன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்படி சிஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பல டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு பல ஆட்கள் இருக்காங்கல்ல. இது எல்லாத்தையும் ஒருத்தங்களே பண்ணி இந்த ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்காங்கும் போது எல்லா சைடில் இருந்துமே அப்ரிஷியேட் பண்ணேன். இதுக்காக நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு படிப்பு அந்த மாதிரி ஏதாவது மேற்கொண்டு? இல்லை,
இப்போ படிப்பில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாட்டு படிப்பு உள்நாட்டு படிப்புலாம் இல்லை, எல்லாமே குளோபலைஸ் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிறைய வெளிநாட்டு படங்களுக்கு நம்ம ஊரில் தான் வந்து சிஜி பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டுடியோ வந்து அதோட கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கான ஒர்க்கர்ஸ் இங்கே தான் ஃப்ரீலான்சர் மாதிரி இருப்பாங்க. ரோட்டோ போடுறதுலேருந்து மாடல் பண்ணுறதுலேருந்து இங்கேருந்து, ஏன்னா இங்கே ஒர்க்கருக்கு சம்பளம் கம்மியாக இருக்குங்கிறனால நிறைய சிஜி ஷார்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் ஹைதராபாத்தில் தமிழ்நாட்டிலலாம் பண்ணி தான் நிறைய வெளிநாட்டு படங்களுக்கு ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வெளிநாட்டில் படிக்கிறதுனால தான் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாவோ அட்வான்ஸ்டாவோ ஏதாவது இருக்குமான்னா கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு போகுமே ஒழிய, மற்றபடி நம்ம ஊரில் படிக்கிற இதுக்கும் அதே அவங்க யூஸ் பண்ணுற அதே மாயாவை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அவங்க யூஸ் பண்ணுற அதே நியோண்டா, ப்ரோ டூல்ஸ், எஃப்சிபி இதை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அதனால் பெருசாக வந்து இப்போ இது சிந்தனைகளுக்கு இடையான போட்டி தான் அப்படி தான். ஆமாம், கிரியேட்டிவிட்டிக்கு இடையான போட்டி தான். இன்றைக்கி டெக்னாலஜி வந்து எல்லாமே காமன் ஆகிடுச்சு. அதுவும் டெக்னாலஜிக்கு இண்டிவிஜுவல் ஸ்கில்லில் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதை தாண்டி நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்லேயே அந்த ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜிகள் வளர்ந்துட்டு வந்துடுச்சு. அப்போ டெக்னிக்கல்ங்கிறது வந்து இனிமேல் காமன் தான். நீங்கள் வந்து பெரிய இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் அதே தான், ஒரு சும்மா பேச தெரிஞ்சு ஒருத்தன் உள்ள அதே இன்புட்டு கொடுத்தாலும் அவனுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. அப்போ யார் கிரியேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இங்கே வந்து காம்படிஷன் இருக்கும். யாரோட கிரியேட்டிவிட்டி யூனிக்காக இருக்குது, யாரோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது, அதுதான் வந்து இங்கே பேசப்படும், கவனிக்கப்படுமே ஒழிய இதுக்கு மேலே டெக்னாலஜிங்கிறது ஒரு செகண்டரியாக போகும். கிரியேட்டிவிட்டி தான் முதல் இடத்துல வந்து நிற்கும். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்காக ஒரு படத்தோட நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறேன். அதாவது என்னென்னா, இப்போ பாகுபலி மாதிரியான ஒரு திரைப்படம் 10,000 கோடியில் எடுக்கப்பட்டது. அந்த கதையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்காது, ஏன்னா உங்களுக்கு வந்து புராண கதைகளில். அப்போது அந்த மாதிரியான படங்களை உங்களால் ரொம்ப எளிதாக எடுக்க முடியும். ஆனால் இதற்கு நிகராக ஒரு ஃபேண்டசி மூவி நான் எடுக்கிறேன், ஒரு 300 மாதிரியோ, அல்லது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும், இது மாதிரி நான் எடுக்கணும்னு அடுத்த திட்டம் என்ன? ஆமாம், அடுத்தது வந்து வெள்ளை கிரகத்தில் கந்தசாமின்னு ஒரு கதை இருக்குது. ஓகே, அது ஒரு ஏலியன் தொடர்பான ஒரு படம். அது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்பான ஒரு படம் தான். அது ஒரு பிரம்மாண்டமான படமாக இந்த மாதிரியான அட்டம்ப்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இனிமேல் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அதில் டீம் சேர்த்துக்கிறேன். டீம் தான். டீம் இந்த மாதிரியான உங்களோட அப்டேட் எப்படி பண்ணிக்கிறீங்க? இப்போ இது மாதிரி இப்போ உங்களுக்கே அந்த படங்கள் செய்யும்போது சிலது அயற்சி தருதுன்றீங்க. அப்போ உங்களுக்கு இன்னமும் அந்த தேடல் உங்களுக்கு குறையாது, ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரகிளான ஏரியாவிலேருந்து நீங்கள் இந்த ரன்னிங்லேயே இருக்கீங்க. அப்போ இந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கும் உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுற விஷயங்கள்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு அது எப்படி அப்படி ஒரு எண்ணம் உருவாச்சுன்னு தெரியல. நான் ஒரு அலுவலகத்தில் வந்து உதவியாளராக இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் அந்த அலுவலகத்தில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. அந்த டைரக்ஷன் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது டைரக்டர் வராதப்போ சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அந்த பழைய வரலாறு இருக்கும்ல, சினிமாவில் மனோரமா எப்போ சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, வி.கே. ராமசாமி என்ன படத்தில் ஆரம்பித்தார், நாகேஷ் எப்படி வந்தார், இந்த பழைய வரலாறுகள் பேசுவாங்கல்ல. இதில் எனக்கு கவனம் போகவே இல்லை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்து பில்டிங்கில் பார்த்தா ஒரு விஎஃப்எக்ஸில் வேலை செஞ்ச பேச்சுலர்ஸ் வந்து 3D மாடலிங் பண்ணிகிட்ருப்பாங்க. என் கவனம் முழுக்க அதுலேயே தான் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து இது மாதிரியான டேட்டாஸ் வந்து எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு தகவல் வேணும்னா கூகுளில் போட்டால் இமீடியட்டாக நமக்கு கிடைச்சிட போகுது. இதுக்கு நம்ம மண்டையில் அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுதான் நம்மளுடைய குவாலிட்டி, அப்படி குவாலிஃபிகேஷன் நினச்சிட்டு நம்ம ஃப்யூச்சரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அப்டேட் ஆக முடியாது. அடுத்தது டெக்னாலஜியாக என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃப்யூச்சரை நம்ம கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சமூகத்தில் கூட எனக்கு நான் படிக்கிற புத்தகங்கள், நான் கதை சார்ந்து சமகால கதைகளை படிப்பினே ஒழிய இந்த மன்னர்களோட வரலாறு, இந்த பழைய அங்கே போனார், அதை அடித்தார், இதை அடித்தார், அதனால் எந்த விதமான பயனுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் எனக்கு ஒரு மன்னருக்கு ஒரு பெருமை இருந்தால் ரோமில் இருக்கிறவருக்கு பெருமை இருக்குது, எகிப்தில் இருக்கிறவனுக்கு ஒரு பெருமை இருக்குது. இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்தவன்னா அந்தந்த ஊரில் இருக்கிறவன் அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறான். உலகத்திலேயே சிறந்த மொழி நம்ம பேசிக்கிறோமே ஒழிய அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா அது டெக்னிக்கலாக அந்த நம்ம மொழியை ஒரு டெக்னாலஜியில் எல்லாரும் பயன்படுற அளவுக்கு கொண்டு போனால் தான் அது நடக்கும். இன்றைக்கி எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஆங்கிலத்தை இன்றைக்கி உலகம் முழுக்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது பழம் பெருமைகளில் நம்மளை கொண்டு போய் மூழ்கடிச்சிக்காமல் அடுத்தது ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் எனக்கு படிக்கிற ஆர்வமும் அது மாதிரியான செலக்ட் பண்ணி தான் படிக்க ஆரம்பித்தேன். சில நேரங்களில் நான் படிக்கிற நேரத்தெல்லாம் காலி பண்ணினது கூட இந்த டெக்னாலஜி அப்டேட் தான். இப்போ வரைக்கும் நான் ஏஐயில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், ஐயனாரும் அவங்க தம்பிகளுன்னு. ஏஐயோட அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னவோ அதை பயன்படுத்தி தான் நான் பண்ணேன். எனக்கு கிராஃபிக்ஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தெரியும். நான் ஏஐயை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது உலகமே மாறிடுச்சு. நான் எப்படி வேலுப்பிரபார் சார்கிட்ட நம்ம வேலை செய்யும்போது ஃபிலிம் கேமராவை பார்த்து டிஜிட்டல் கேமராவை பார்த்து ஆச்சரியப்பட்டனோ,
அந்த மாதிரி ஒரு சிஜியில் ஒரு ஷார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு படாத பாடு மாதக்கணக்கிலலாம் எடுத்தது இன்றைக்கி அழகாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ண முடியுது அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த டெக்னாலஜி தான் இனிமேல் ஆளப்போகுதுன்னு தோணுச்சு. டோட்டலாக என்ன ஏஐக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து வெள்ளை கிரகத்திற்கு அந்த சாமி ஏஐயோட பங்களிப்பு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கும். அதில் அது நம்ம சென்னையை விட்டு நகராமலேயே செஞ்ச முடியும் அப்படின்றத, வீட்டை விட்டு நகராமே செஞ்சிட முடியும், நீங்கள் உங்கள் ரூமை விட்டு நகராமே செஞ்சிட முடியும். டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் அதுக்கான நேரம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். வாசிப்பு எனக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தா இந்த 1 படத்துக்கான ஃபைனல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து 3-4 மாதமே என்னால் புத்தகமே தொடவே முடியல. ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் அது சம்மந்தமான கிரியேட்டிவிட்டி சைடு வேறையாக இருக்குது, டெக்னிக்கல் சைடு வேறையாக இருக்குது. அதுதான் ஒரு சின்ன இது இருக்கும். ஆனாலும் அதை இந்த மாதிரி நெருக்கடி சூழல் இல்லாத நேரத்தில் நான் அந்த நேரத்தை பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் அதையும் விட்டுறக்கூடாது. அதுதான் நமக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு இன்புட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு டெக்னாலஜியாக நம்மளை வந்து தக்க வச்சுக்கிறதா இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போக தான் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். இப்போ நம்ம மாதிரி பின்புலம், அதாவது ஒரு கடைக்கூடி கிராமத்தில் அல்லது பெரிய ஒரு சயின்டிஃபிக்கான, இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் அவங்க நினச்சா தொடர்பு கொள்ள முடியும், அன்றைக்கி நினச்சா கூட முடியாது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு தொழில்துறையில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு, சினிமாவில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் என்னவா இருக்குது? இது நம்ம ஏற்கனவே பேசுனதுலேயே அதை நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி சினிமாவோட நம்ம டெக்னாலஜி தான் ஒரு கட்டத்தில் வந்து சவுண்டாக நின்றுக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சுல்ல. பாகுபலி வந்த காலகட்டத்தை கூட அந்த டெக்னாலஜியை நான் பண்ணணுன்னா எனக்கு 300 கோடி வேணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் பாகுபலியோட பிரம்மாண்டம் வந்து டெக்னாலஜியில் சிஜியில் இல்லை, கதையில் இருந்துச்சு. அதை சிலர் மிஸ் பண்ணிடுவாங்க. அது புராண கதையாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் கதையாக இருக்கட்டும், ஃபிக்ஷனாக இருக்கட்டும். அதே போல் அதுக்கப்புறம் எடுத்த எத்தனையோ பத்மாவதினு ஒரு படம் வந்துச்சு, நிறைய படங்கள் அது சார்ந்து வந்துச்சு. ஆனால் அந்த கதையில் இருந்த அந்த பிரம்மாண்டம் அந்த கதைகளில் இல்லாததுனால அந்த படங்கள் அந்த அளவுக்கு கவனிக்கப்படாமல் போச்சு. திரும்ப எங்கெல்லாம் எது நிற்கணும், நீங்கள் எந்த டூலை வேணால் நமக்கு வந்து பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கலாம், டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாம், அல்லது நேட்டிவிட்டியை பயன்படுத்திக்கலாம், அல்லது எதை வேணால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மேலே நம்ம ட்ராவலாம். ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டியோட யூனிக்னஸ் இருக்குல்ல, அப்போ இது நம்ம பார்க்கவே இல்லையே, இது புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய கதைகள் மட்டும்தான் இனிமேல் ஃபியூச்சர் எப்பயுமே நிற்கும். நான் சொல்கிறது பாகுபலி காலத்துக்கு. இப்போ வந்து அந்த டெக்னாலஜியுமே வந்து உங்களுக்கு வந்து யார் வேணாலும் கையகப்படுத்த முடியும், யார் வேணாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த பிறகு க்ரியேட்டிவிட்டிக்கு தான் இங்கே வேக்கண்டே. நான் அது எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நான் ஒரு ஏஐயில் போயிட்டு ஒரு ஏஐ டூல் எடுத்து எனக்கு ஒரு கதை வேணும்னா கூட அது கொடுக்குது. அது எந்த மாதிரியான கதைகளை கொடுக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வெப்சைட்ஸில், இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில், இது வரைக்கும் அது இணையதளங்களில் எந்த மாதிரியான கதைகள்லாம் அப்டேட் ஆச்சோ அதை இது அனலைஸ் பண்ணி ஒரு புது விதமான ஒரு மாவை அரைச்சி ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாத புதிய புதிய கதைகள் நம்ம வாழ்க்கையில் ஒழிஞ்சிக்கிட்டோம், நம்ம வாழ்ந்த ஊரில் ஒழிஞ்சிட்ருக்கோம். இது இந்த ஏஐ கண்டுபிடிக்கவே முடியாது. அதை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் இந்த ஏஐயை தாண்டின உலகம் நம்மளை ஆச்சரியமாக பார்க்கும். அப்போது நம்ம க்ரியேட்டிவிட்டியில் எந்த அளவுக்கு நம்ம புதுசாக இருக்கமோ, மற்றவங்களுக்கு வந்து கிடைக்காத தகவல்களை நம்ம வந்து கண்டென்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறோமோ, அதுதான் இனிமேல் ஆச்சரியப்படுத்தும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் இந்த பிரம்மாண்டத்து மேலே இருக்கக்கூடிய மாயை மக்களுக்கு போயிடும். எல்லாத்தையுமே பிரம்மாண்டம். நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு 10 வெள்ளை பந்து இருக்கும்போது அதில் ஒரு மஞ்சள் கலர் பந்து இருந்தால் அதுதான் நம்ம கவனத்தை ஈர்க்கும். 10 மஞ்சள் கலர் பந்து இருக்கும்போது அதில் ஒரு வெள்ளை கலர் பந்து, அந்த வெள்ளை கலர் பந்து தான் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 சாக்லேட் பச்சை கலரில் காட்டிட்டு ஒரு சிவப்பு கலர் சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா இதுதான் வேணும் அட்டென்ஷன். இதுவே வந்து 10மே சகப்பாக இருக்கும்போது ஒரு பச்சை கலர் சாக்லேட்டை கொடுத்தா இது மேலே தான் அதுக்கு கவனம் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா வாழ்வியல் சார்ந்த படங்கள் மேலே தான், ஒரு க்ரியேட்டிவிட்டி சார்ந்த படங்கள் மேலே தான் மக்களுக்கான கவனம் போகும். அப்போ அதை ஃப்யூச்சரில் வரவங்க வளர்த்துக்கிட்டாலே பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய. ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது உங்களுடைய படைப்புகள் மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக, அதாவது இன்றைக்கி இதை கவனிப்பவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைஞ்சுது. மேலும் உங்களுடைய வெற்றி மென்மேலும் தொடரணும். நம்ம இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்லது ஒரு காணொலியை உருவாக்குவோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நேயர்களே, இந்த நேர்காணலின் தொடர்பான விஷயங்களை உங்களை கமெண்ட் பாக்ஸில் இடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.